இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லினோட ஃபேமிலி உள்ளே வந்திருக்காங்கல்ல. இப்போ வந்து ஜாக்லினோட ஃபேமிலியில் வந்து வெளியே என்ன பேசினாங்க அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள் பார்த்துருந்தோம். இப்போ உள்ளே பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு முரண்பாடு யார் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த முரண்பாடு சொல்லும்போது அவங்க யார் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஜெஃப்ரியை வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. எதுக்காக ஜெஃப்ரியை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது நீங்கள் தான் வந்து எங்களுக்கு முரண்பாடாக தெரியுறீங்க. ஏன்னா அவள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அவள் வந்து உங்களை தம்பியாக தான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட்டு பழகும்போது. ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து மதிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எங்களுக்கு தோணுச்சு. நீங்கள் டைரெக்டாக பேசாமல் எல்லாத்தையும் போய் பின்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஜாக்லின் மேலே ஏதாவது குறை இருந்தால் அவங்க முன்னாடியே வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம். பின்னாடி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரியை சூஸ் பண்ணி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அவளாக தான் இந்த வீட்டில் வந்து இருக்கா. ஸோ ஒரு பிளேஸில் கூட அவள் இந்த வீட்டில் கேமராக்காக நடித்ததே கிடையாது. அவள் ஃப்ரெண்டுன்னா வந்து உயிரையே வந்து கொடுப்பா. அவளுக்கு பின்னாடி அவள் வந்து எப்பயுமே யாரை பற்றியும் பின்னாடி சுத்தமாக பேசவே மாட்டா அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அம்மாவும் சரி அவங்க ஃப்ரெண்டும் சரி 2 பேருமே வந்து சேர்ந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. இதுதான் வந்து முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா எழுத மன்னிப்பு கேட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் பற்றியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தீபக், அருண் நீங்கள்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. முத்துக்குமரன் நீங்கள்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. சவுண்ட் வந்து நல்லா ஃபன் பண்ணுறீங்க. என் பொண்ணு கூட ஏதாவது அழும்போது கூட இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி என் பொண்ணை நல்லா பூஸ்ட் பண்ணுறீங்க. ராணவ் நீங்கள் பயங்கரமாக ஃபன் பண்ணுறீங்க. ரயான் கூடவே இருக்க என் பொண்ணு அழும்போது எனக்கு பிடிச்சிருக்கு இன்னொரு தம்பி மாதிரி. அதுக்கப்புறம் பவித்ரா என் பொண்ணு மாதிரி வந்து பயங்கரமாக கத்திட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என் பொண்ணு நாங்கள் அழுததே வந்து பார்த்ததில்லை. எங்களை தான் அழுவிடுவோம். ஆனால் இங்கே அவள் அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோஃபார் இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபர்தராக என்ன ஹைலைட்டடாக நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.